ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு பயிற்சி பலன்கள். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் 1 மணி அளவில் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து நமக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை நம்ம தெளிவான பலன்களாக, துல்லியமான பதிவுகளாக, தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. நீங்கள் இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம். குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு தன குருவாக பயிற்சி அடைகிறார். அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பணத்தை நம்ம அந்த 12 ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எந்தெந்த ராசிகளுக்கு பணமழையாக இருக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் நடக்க போகுது, இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பெரும்பாலும் குரு நம்மளுக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக 5, 9, 11 அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம். அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் 3, 6, 8, 12 வரும்போது கூட அவ்வளோ ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார். ஏன்னா குரு அவர்களுக்கு ஒரு சுபராக செயல்பட மாட்டார் என்ற ஒரு விதியும் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் நம்ம பலன்களை சிறப்பாக கணித்துருவோம். அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு எப்படி செயல்பட போகுது, ஏன்னா குரு ஒரு பாவத்தை தொடர்பு போடும்போது தான் அங்கே அந்த செயல் பூரணம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனியும் இருக்கிறாரு. சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் கனெக்டிவிட்டி ஆகிடும். அந்த பாவம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த கனெக்ட் பண்ணுது அப்படின்னும்பொழுது அதற்கு இருக்க பலன்கள் கண்டிப்பாக உடனடியாக நடந்தேறுன்ற ஒரு கூற்றம் இருக்குது. அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். பதிவினை முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும், நீண்ட பதிவாக இருக்கிறதுனால. அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம். துலா ராசி, துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை 3, 4, சுவாதி 4 பாதங்கள், நமக்கு விசாகம் 3 பாதங்கள் இருக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடம். நீங்கள் ஊக்கமுடன் உழைத்து சிறப்பான வெற்றியை பெறலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கேற்றாற் போல் உங்களுடைய 3, 6 கூடிய குரு இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அவர் 8ஆம் இடத்திற்கு சென்று அமருகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குருவானவர் நன்மை செய்யாத கிரகம். அவர் எப்போ பகைவன் வீக்காயிட்டா நம்மளுக்கு நன்மை தானே. அந்த வகையில் 8ஆம் இடத்தில் சென்றிருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 12, 2, 4 என்ற இடங்களை பார்ப்பார். 12 என்று ஒரு முதலீடு செய்யக்கூடிய இடம். உங்கள் கையில் இருக்கிற மாதிரி உங்கள் முதலீடை பண்ணிக்கொள்ளணும். அதாவது எப்படின்னா ஒரு நிலத்திலோ இல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்வதோ, ஒரு எஃப்டி போட்டுக்கொள்வதோ, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுவதெல்லாம் இந்த காலகட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல் கெரியர் தான். கெரியரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, ஒரு தொழிலில் எங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தொழில் ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம். எந்த ஒரு தொழிலில் இருப்பவர்களுக்கும் தொழிலில் நீங்கள் ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறாலும் ஒரு நல்ல பெனிஃபிட்டு, இல்லை ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்யிருந்தாலும் அந்த வேலையாட்கள் நல்ல வேலையாட்களாகவும் அவங்க நல்லா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லா ஒரு வேலை செய்து உங்களுக்கு முதலீடு ஈட்டி திருப்பவர்களாகவும் நீங்கள் அவங்க கோரிக்கைகள் எல்லாம் நல்லா நிவர்த்தி செய்பவர்களாகவுமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதே ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அவங்களுக்குலாம் நல்ல கேட்ட இடத்துல ஒரு வெளிநாட்டு வேலை, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, அது எந்த துறையில் இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு உத்தியோக உயர்வு உண்டுன்னு சொல்லலாம். முற்றிலும் புதிய சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தை விட்டு ஒரு பிரிவினை, அது என்ன பிரிவினை, ஒரு சுப பிரிவினையா
குடும்பத்தில் இருந்தால் நம்ம தொழிலுக்காக போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி இது வரைக்கும் வந்து தொழிலில் வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுலாம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாக்கால் தொழில் செய்கிறவங்க, நாங்கள் டீச்சராக இருக்கிறோம், இல்லை ஒரு சொற்பொழிவு ஆற்றுறோம், இல்லை ஒரு கமிஷன் பேஸில் ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு வாக்கால் யார் யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சஜஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரும். இன்னும் வங்கிகளில் வேலை பார்ப்பதற்கு இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல பேர் புகழ் அங்கீகாரம், கைராசி டாக்டர்ன்ற சிறப்பான ஒரு பட்டம் கிடைப்பது. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அல்சக்காற்று வீசுவது, தேசிய அளவிலான உங்களுக்கு ஒரு அவார்டு விருதுகள்லாம் கிடைப்பது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது, அதன் மூலம் உங்களுடைய செல்வ செழிப்பு பெருகுவது இதெல்லாம் இருக்கும். இதே ஒரு வியாபாரியாக இருக்கிறீங்க, உங்கள் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் செய்வது, உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிப்பது, புதிய முதலீடுகள் உங்களுக்கு செய்வது, எந்த தொழிலுமே ஒரு முதலீடு செய்து அதிலேருந்து ஒரு வெற்றி காண்பது, இதுக்கெலாம் ஒரு வங்கிகளில் ஒரு லோனும் கிடைக்கும். இதெல்லாம் அதே போல் விவசாயிகளில் வந்து அவங்க விளைநிலங்களை புதுசாக வாங்குறது, உங்களை உற்பத்தியில் புது யுக்திகளை கண்டுபிடித்து அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மகசூலையும் உங்களுடைய உற்பத்தியும் பெருக்குவது, ஏற்றுமதி இறக்குமதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தசாபுதி சிறப்பாக இருந்தால் அந்த பலன்கள் அப்படியே இதுக்கு மேலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. தசாபுதி சிறப்பு இல்லைன்னா செய்கிற தொழிலில் ஈடுபாடோட இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க. வேலை கிடைக்கலன்னு இருக்கக்கூடாது. கிடைத்த வேலைக்கு போய் அங்கேருந்து பணி மாற்றத்தை செய்து கொள்ளணும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 8 வலி வேதனையை சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் இருக்கிறதுனால அவர் 8க்கு வருவதனால் உங்களுக்கு நன்மையே. தசாபுதிகளை என்ன கை கொடுத்துச்சுன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் சொல்லலாம். பெண்களுக்கு இது வரைக்கும் உடல்நிலையிலிருந்து இது வரைக்கும் உடல்நிலையில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்றவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்டது, ரத்த நாளங்களில் ஒரு அடைப்பு, இவங்களுக்குலாம் ஒரு ஆப்ரேஷனே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ வந்து அதெல்லாம் நீங்கி ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் நம்மளுக்கு சிறப்பான ஒரு வைத்தியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதன் மூலம் வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு மருத்துவம் கிடைச்சி உங்களுடைய இது உடல்நிலை சீராவது, நல்ல ஒரு ஆரோக்கியம்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஒரு சிலருக்கு வந்து இந்த வயிறு மற்றும் ஜீரண உறுப்புகள், கல்லீரல், கிட்னி, கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைச்சிடும். இல்லை எங்களுக்கு இன்னும் தசாபுதி சிறப்பு இல்லை, எனக்கு ஏதோ ட்ரபிள் கொடுக்குது அப்படின்னீங்கன்னா அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் தசாபுதியில் சிறப்பாக இருப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விமோச்சனமும், சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உடனே வந்து மருத்துவரை ஆலோசனை செய்வது ரொம்ப சிறப்பு. இது என்னை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து நன்மையாக உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குமானா பெருமளவு நன்மை கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சின்ன ஒரு பிரச்சனை கொடுத்தா கூட அது உங்களுக்கு சரி செய்வதற்கு பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு ஒரு பூர்ணமான ஒரு நன்மையை செஞ்சிருவார். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி ஆட்சியாகி 11 என்ற லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதனால பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ ஒரு +2 படிக்கிறோம், ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேட் ரேங்க்கில் வர்றது, அதே போல் கல்வி நிறுவனத்துக்கு உங்களால் ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறது, உங்களுக்கு மேல்கல்வி உங்களுக்கு கேட்ட காலேஜ் கேட்ட கோர்ஸ் கிடைப்பது. இதே ஒரு மேல்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் படிப்பையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு எஃபர்ட் போடுங்க, இன்னும் உங்களுடைய ரிசல்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதே ஆராய்ச்சி கல்வி இந்த கல்விகள்லாம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கான ஒரு லோன் வங்கிகளில் கேட்குறதுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இது வரைக்கும் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் தீர்ந்து ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இனிய இல்லறம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வந்து விவாகரத்து கேட்டுட்ருக்குறோம் அப்படின்றவங்களுக்கு தசாபதிகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மியூச்சுவலாக விவாகரத்து வாங்கினாலும் திருப்பி சேர்ந்துருவாங்க. அப்படி இல்லை மியூச்சுவலாக போதும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு சிலர் பிரிந்து விடுவதும் இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு தேவையானதற்கான ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து பிரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நல்ல பெண்களுக்கு காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இனம் மத மொழி தாண்டி காதல் உருவாகி பெற்றோருடைய ஆசீர்வாதமாக தான் இறைவனின் பெருங்கருணை என்னமே அதெல்லாம் திருமண பாக்கியம், நாள்பட்ட திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லியாச்சு. 3, 6 இங்கே கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு.
அப்போ இது வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள், சுப பேச்சுவார்த்தைகள், சுப நிகழ்வுகள், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. 8லிருந்து 12 பார்க்கறதுனால சுப விரயங்களாக. ஒரு சிலருக்குலாம் மனைவி வழி சொத்து, இல்லை பூர்வீகத்தில் சொத்து இருக்குது, பூர்வீகத்தில் எனக்கு வந்து எங்கள் முன்னோருடைய சொத்து அது எனக்கு கிடைக்க பெறுமா அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் கிடைக்கப்பெறுவது, இந்த வழக்குகள்லாம் இப்போ வெற்றி அடைவது எல்லாமே அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் நிரந்தர சொத்து உண்டுன்னு சொல்லியாச்சு. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, இல்லை உங்களுக்கான ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, அதை தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி முதலீடு பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய செலவு அதை திட்டமிட்டு செலவு செய்யணும்னு சொல்லியாச்சு. 12 பார்க்குறதால விரயம், அது குரு பார்க்கறதால அது விரயம் பெரு விரயமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆன்மீக வழிபாடு, ஒரு தான தர்மங்கள், அதே போல் ஒரு முதலீடு செய்து கொள்ளும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. யாரிடமும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தசாபுத்தி எதில் பிரித்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். நல்லா இருக்கும்போது பலன்கள் பெனிஃபிட்டு, டோட்டலி பெனிஃபிட்டான காலம். தசாபுத்தி சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் அவேராக இருக்கணும். எதுலம்மா, உடல் ஆரோக்கியத்துலையும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மற்றபடி ஒரு தொழிலாகட்டும், ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கணவன் மனைவி இருவருக்குமே அது அம்மா வீடு, புகுந்த வீடு, பிறந்த வீடு 2 பக்கமும் இருந்த பிரச்சனைகளாக தெரிந்து நல்லிணக்கம் ஏற்படுவது, ஒரு 2 ரூபா மிச்சம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பது, சேமிப்புகள் உயர்வது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பலன்கள்லாம் வந்து இன்னொன்று உங்களுக்கு ரெட்டிப்பாக்கிக்கணும்னா இறை வழிபாடு எடுத்துகிட்டு போனோம். அதே போல் இறைவனுடைய திருமணாமங்களை சொல்லணும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்குன்னு நாளை கடத்தத்தை மட்டும் விட்டுடுங்க. அதே போல் 4ஆம் இடம் வந்து இன்னும் நம்ம மனநிறைவோடு செய்யணும். எதை செய்தாலுமே நமக்கு நன்மைகள் நடைபெறுகிறது. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த ராகுக்கேது தடை செய்யக்கூடியவர்கள் பிரச்சனைக்கு இல்லாமல் 6-12 உட்காந்துட்டாங்க. அதனால் வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே நேர் வழியில் செயல்படுத்தும் போது உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பு மடங்காக இருக்கும். வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து ஆன்மீக பயணங்கள், காசி கயா என்று போகிறது, இறை வழிபாடுகளையும் இறை நாமங்களையும் இன்னும் அதிகப்படியாக சொல்லி நல்ல பலன்களை வந்து இந்த காலகட்டம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய நன்மைகள் தான் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் ஊக்கமுடன் உழைக்க மட்டும் நீங்கள் வந்து தயங்காதீங்க. அதே போல் எந்த ஒரு இடத்துலையுமே புதிய நபர்கள், உங்கள் குடும்ப விஷயங்கள் இதை வந்து வெளியில் சொல்வதற்கும் கொஞ்சம் கவனமோட வந்து கொஞ்சம் கையாளுங்க. எல்லாரையும் வந்து டக்குன்னு நம்பிடக்கூடாது, அதையும் இங்கே வந்து அறிவுறுத்தப்படுகிறது. நீங்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்காவில் உள்ள பஞ்சகுருஸ்தலம் எனும் 5 கோயில்களுக்கு, இது வந்து முக்கூடலுக்கு அருகில் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். பழமையான சிவ ஆலயங்கள், இந்த 5 சிவ ஆலயங்களை ஒரே நாளில் ஒரு வியாழக்கிழமையில் தரிசனம் செஞ்சிட்டிங்கன்னா இது பஞ்சகுரு தல யாத்திரையாக உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி இந்த 5 சிவஸ்தலங்களையும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறாரு. ஒன்று இடைக்கால், இதற்கு தென் திருவாரூர் என்று பெயர். அப்புறம் தென் திருப்புவனம், திருப்புடைமருதூர், அத்தாழநல்லூர், அரிகேசநல்லூர் எனும் அரிகேசநாதர். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவரையும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் வழிபடும்போது உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் நடைபெறும். இதுதான் வந்து குரு ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை இன்னும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரே நாளில் வியாழக்கிழமையில் போங்க, இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் போங்க. அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி, ஏன்னா குருவானவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்துட்டார், எதிரி வீக் ஆகிட்டான். அப்போ நம்ம இந்த காலகட்டம் சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்போ தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு அனைத்துலேயும் ஒரு நல்ல பலன்கள், சுபமான பலன்கள். இந்த தசாபுதியும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் பொழுது அடிதூள் அஷ்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அஷ்டம குரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தர இருக்குது அப்படின்னா அது மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நிறைய மெடிடேஷன், யோகா, பிராணாயாமம், உடற்பயிற்சி இதெல்லாம் உங்கள் கவனத்தை அதிகம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு அறியாமையே உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதன் மூலம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், இதை செஞ்சால் நல்லது, இது செஞ்சால் இதில் சாதகம் இருக்காது என்பதெல்லாம் தாராகவே தெரிய ஆரம்பிச்சிடும். இனி வரக்கூடிய காலங்களில் 2028 வரைக்குமே நிறைய நம்ம சமூகத்திலையும் சரி, உலக பொருளாதார அளவிலையும் சரி, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுகளை வந்து நம்ம சந்திக்கணும். அதனால் இந்த காலகட்டம் இறை வழிபாடும்
நமக்கு வந்து பெரியவர்களுடைய ஆசையும் பெறும்பொழுது நிறைய நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறும். எப்போவும் வந்து ஒரு இறைவனுடைய நாமத்தால் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஓம் சரவண பவ, இல்லை ராகவேந்திராய நமக, அப்படி இல்லை நம்மளுக்கு யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா, எந்த ஒரு மகானையும் வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் நடக்கவிருக்கிற பலன்கள் இன்னும் அதிகப்படியாகவே நடக்கும். அதே போல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, அதுதான் குரு, அது ஆண் குழந்தை பெண் குழந்தை எந்த குழந்தைக்குமே உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. குரு அப்போ வந்து பிரீத்தி ஆகிடுவார், இன்னும் அதிகப்படியான பலன்களை வாரி வழங்குவார். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் 12 ராசிகளுக்கும், இந்த குருவுக்கு நம்ம என்னமா பண்ணலாம், குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வள்ளல் முருகப்பெருமான் தான். திருச்செந்தூரில் வந்து அவர் குரு வந்து வழிபட்ட தலம். திருச்செந்தூரில் வந்து நவகிரக ஸ்தலமே இருக்காது. ஏன்னா திருச்செந்தூரில் நம்ம வள்ளலை வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம், அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வரா மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். பத்ரை கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து பத்ரை கரணம் அன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும், இல்லை வியாழக்கிழமைகளில் குருவோர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அந்த நேரங்கள்லையும் ஐயனை வழிபடும் பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக, நம்முடைய ஜெயந்திநாதனாக, செந்தில் ஆண்டவனாக, நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து அருள் தர காத்திருக்கிறார். வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய அவரை அங்கே வணங்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாசி திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிகப்பு சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தடவை போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல், அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் மதனாரம்ப தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை பெறலாம். அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க. இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ, இல்லை ஒரு பெட்ஷீட்டோ, கொடையோ, எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்ம வினைகளை தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி குருனாலே குழந்தைகள் தான் அர்த்தம். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள், எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் வந்து செய்யுங்க. நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது. அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லை, நடைபாதையோரம், நம்மளுக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இல்லை தாய் தகப்பன் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள், அவங்க படிப்புக்கான உதவியோ, இல்லை உணவோ, ஆடையோ, எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும் பொழுது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு, அதுதான் சாத்விக பரிகாரம். இதான் இறைவனையே நேரடியாக சென்றடையும். இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பலன்களை தந்துடுவார். நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ, கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை. இயன்றதை தாராளமாக கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும். அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை தரும்பொழுது, அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும்பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலனளித்து நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அவருடைய பலன்கள்லாம் கை மேலே இருக்கும். அவர் வந்து நம்மளுக்கு அவர் சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியே தான் புகட்டுவார். குரு என்ன பண்ணுவார், சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார், ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார். அப்போ குரு வந்து ஒரு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு எண்ணிக்கணும். அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ, இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறோம் இல்லையா, அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்கள திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். அதனால் 12 ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால் எதை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எளிமையாக பின்பற்றி
உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.